விமானத்திலே 6 கேமராக்கள் இருக்கின்றன. அதாவது விமானத்தை சுற்றி மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு புதிய மாற்றத்தை ஈரான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான 16 விமானங்கள் இந்த ஈரானுடைய தாக்குதலில் அழிக்கப்பட்டிருப்பது என்பதுதான் உண்மை. லங்காஃபோ ஊடக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்வு. சரி, இப்பொழுது மத்திய கிழக்கு பகுதியிலே போர் மேகங்கள் மெல்ல மெல்ல சூடுபிடித்திருக்கிறது. அதனுடைய ஆட்டங்கள் விதவிதமாக போய்கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே ஈரானிய பாதுகாப்பு படை ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கிறது. ஈரானிய செய்தி ஊடகத்தினூடாக அமெரிக்காவினுடைய வான் அரக்கர் என்று சொல்லப்படுகின்ற F-35 விமானத்தை ஈரானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த F-35 விமானம் உலகிலேயே ஒரு பிரபலியமான விமானம், 5ஆம் தலைமுறை விமானமாக 21ஆம் நூற்றாண்டினுடைய புதிய ஒரு போக்கிலான விமானமாக அதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன அந்த F-35 விமானம்? F-35 விமானத்தினுடைய சிறப்பம்சங்களை இதனூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த விமானம் டிஸ்ட்ரிபியூட்டட் அபர்ச்சர் சிஸ்டத்தை கொண்டது. இந்த சிஸ்டத்தினூடாக விமானத்தை சுற்றி பாதுகாப்பு வலயம் ஒன்று அமைக்கப்படும். அதே போல எதிரே வரும் விமானங்களை இலகுவாக கண்டு கொள்ளக்கூடிய வகையிலே இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தினுடைய விலையை நீங்கள் பார்க்க போனால் தலை சுற்றி போகும். 900 தொடக்கம் 1000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலே இதனுடைய விலை காணப்படுகிறது. இந்த F-35 விமானமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. F-35A புறப்பாடு மற்றும் தரையிறக்கம் கொண்ட விமானம், F-35B குறுகிய புறப்பாடு மற்றும் செங்குத்து தரையிறக்கம், F-35C விமானம் தாங்கி கப்பல்களிலே பயன்படுத்தப்படுகின்ற போர் விமானங்களாக இந்த 3 பிரிவுகளாக அது பிரிக்கப்படுகிறது. இதனுடைய சிறப்பம்சங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே ஸ்டெல்த் எனப்படுகின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எதிரி நாட்டு ரேடர்களுக்கு அகப்படாத வண்ணம் இந்த விமானம் சென்று தாக்கக்கூடிய வகையிலே இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிநவீன சென்சார்கள் இந்த விமானத்திலே பயன்படுத்தப்படுகிறது. சென்சார்கள் ஊடாகத்தான் அதிகமாக இயக்கப்படுகிறது இந்த விமானம். எனவே அதிநவீன சென்சார்கள் இந்த விமானத்திலே காணப்படுகிறது. 6000 தொடக்கம் 8000 வரையிலான இடை கொண்ட வெடிபொருட்களை இந்த விமானம் தாங்கி செல்லக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த விமானம் தொடர்பிலே இந்த விமானத்திலே 6 கேமராக்கள் இருக்கின்றன. அதாவது விமானத்தை சுற்றி 6 கேமராக்கள் காணப்படுகின்றன. இதனூடாக அதிலே பயணிக்கின்ற பைலட் ஏனைய தரவுகளை, வெளியே என்னென்ன நடக்கிறது போன்ற தகவல்களை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் டே நைட் சிஸ்டம் இதில் இருக்கிறது. இரவு நேரங்களில் பகலில் செல்வது போல இலகுவாக பயணிக்கக்கூடிய வகையிலே இந்த டே நைட் சிஸ்டமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கக்கூடிய பக்குவம் அந்த விமானத்துக்கு காணப்படுவதாகவும் சொல்கிறார்கள். எனவே F-35 விமானத்தை முதலாக வீழ்த்திய பெருமை ஈரானை சார்ந்ததாக காணப்படுகிறது. இந்த விமானத்தை வாங்குவதற்கு 19 நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அண்மையிலே 2025ஆம் ஆண்டு இந்தியாவும் அமெரிக்காவோடு ஒரு உடன்படிக்கையை இந்த F-35 விமானத்தை கொள்வனவு செய்வதற்காக ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு புதிய மாற்றத்தை ஈரான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான 16 விமானங்கள் இந்த ஈரானுடைய தாக்குதலில் அழிக்கப்பட்டிருப்பது என்பதுதான் உண்மை. இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு மேலதிகமாக தர காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.